ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குங்க? ஃபஸ்ட்டு இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் நான் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் அது வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையும். இதுக்கெல்லாம் வாங்குறதுக்கு பணம் வேணுமே அப்படின்னு நினைக்காதீங்க. பணம் லோன் வாங்கி கடன் வாங்கி வாங்குவதற்கான காலகட்டங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள், வருமானங்கள் இருக்குது, அதற்கு தந்த செலவினங்களும் இந்த வாரம் உண்டு. பெரிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். நடைமுறையான வாழ்க்கை எப்படி இருக்கோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் அல்லது விட்டதை பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் அது விஷயத்தில் கவனம். நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா 2 பேருமே ஈக்குவலாக இந்த வாரத்தில் இருப்பீங்க. உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இந்த வாரம். எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் அல்லது ப்ரைவேட்டாக இருக்கட்டும், எனி அது ரெப்யூட்டட் கன்சர்னாக இருக்கட்டும், எம்என்சியாக இருக்கட்டும், உங்களுடைய பார்க்கக்கூடிய நீங்கள் வேலையில் திருப்தியான மனநிலை என்பது உங்களுக்கு இந்த வாரம் இல்லை, இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை. எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் அந்த வேலையில் ஒரு மன நிம்மதியற்ற சூழ்நிலை. காரணம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர், ஒர்க்கில் டென்ஷன், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாபாக தான் இருக்கும். ஆகினால அந்த மாதிரியான மனநிலைகளை மாற்றி கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். இந்த வாரம் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டேயும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அது அமைவதற்கான வாய்ப்பு இது எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும். மகாலட்சுமியும் துர்க்கையும் வழிபாடு பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும்.